Juicy, spark the happiness, quench your thirst naturally. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அண்ணாவும் கலைஞரும் காமராஜை எதிர்த்து அரசியலே பண்ணாங்க. அந்த ஆட்சியை ஒழிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. நீங்க பெருசு இல்ல, நாங்க பெருசு, எங்க தயவுல அவர் உருவானாரு, அவருக்காக நாங்க ஏசி போட்டு கொடுத்தோம். இன்னைக்கு ஏசி வந்து ரெகுலர் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஏசி இல்லாம இருக்க முடியாது, அவரால் முடியாதுன்னு சொன்னா அது வந்து வேற ஒரு சென்ஸ் கொடுக்கும். பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் இந்த ஹிந்துத்துவா தவிர வேற எந்த முரணும் கிடையாது. பட் அப்ப அந்த இடத்துல வந்து திமுக வந்து நம்முடைய கொள்கையில நமக்கு ஆகாத ஒரு கட்சி அப்படின்னு அடிமனசுல நினைக்குது. அதோடைய வெளிப்பாடு மாதிரி பழந்தலைவர்களுக்கு வந்து வெளியில வார்த்தையா வந்து கலைஞருடைய கையை பிடிச்சுக்கிட்டு நீ தான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும் சொன்னார்கள். இதே மாதிரி தான் காயிதே மில்லத்துக்கும் சொன்னாங்க. காயிதே மில்லத்துக்கு நீங்க இதே பாத்தீங்கன்னா கலைஞருடைய கையை பிடிச்சிட்டு வந்து நீ தான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கணும், தமிழ்நாட்டை பார்க்கணும். இப்ப இறந்து போனவர்கள் எல்லாருமே கலைஞர் மட்டும் தான் கேட்டாங்க அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படிங்கிறது. அது இறந்து போன பிறகே சொல்றாங்க. பெரிய ஆச்சரியம். ரெண்டாவது ஆச்சரியம் ஒண்ணு வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கணும். இத நட்பு முரண் மாதிரி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்குங்க. கலைஞரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து கொள்கை தான் வேட்டி மாதிரி, கூட்டணி வந்து துண்டு மாதிரி, துண்டை நாங்க தூக்கி போட்டுக்கிறோம், வேட்டியை விட்டு. அப்ப காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய, கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜ் அவரை கைவிட்டு விட்டதாங்க. எமர்ஜென்சியை பத்தி பேசுறாரு திருச்சி சிவா அவர்கள். அந்த நேரத்துல காமராஜர் அவர்கள் இருக்கும் வரை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாம வச்சிருந்தது கலைஞர் அவர்களுடைய அரசாங்கம் தான். கலைஞர் வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்ட்ரீம். முதல்வர் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஒரு பதிவிட்டிருக்காரு. நிறைய பேர் குளிர்காய நினைக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா இந்த விமர்சனம் எதிர்கட்சி பத்தி இல்ல, சொந்த கூட்டணி கட்சி பத்தி. பிரச்சனையை உருவாக்குறது யார்? சொந்த கட்சிக்காரன். தேர்தலுக்காக தலைவரை விட்டுருவாங்களா? வணக்கம் சார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை குறித்து திருச்சி சிவா அவர்கள் பேசியது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த பேச்சு உங்களுடைய பார்வை சார்? அதாவது சில பேர் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நம்ம வந்து புகழ்ந்துரைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு சில சமயம் தப்பாக வந்துடும். அது என்ன அப்படின்னா உள்ளக்கிடக்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உள்ளே ஒன்று இருக்கும், அது ரொம்ப நாளாக அதை நீங்கள் மறைச்சி வச்சுட்டு அதெல்லாம் இல்லைன்னா ஒரு முகமன்னு சொல்லி நல்லா சூப்பர்ண்ணா நீங்கள் வாரணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓடிட்டுருக்கோம். சம்டைம்ஸ் அது வந்து உங்களை மீறி வெளியே வந்துடும். அது மாதிரியான விஷயங்கள் தான் அது. காமராஜர் அவர்களை எதிர்த்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்தது நம்ம பார்த்துருக்குறோம். பெரியார் அவர்கள் காமராஜருக்கு சப்போர்ட் பண்ணி அப்போ தான் பச்சை தமிழர் காமராஜர் அப்படிங்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார். அண்ணாவுக்கு எதிராக பெரியார் வந்து அணி திரட்டியிருந்தார். அப்போ வந்து பச்சை தமிழன் காமராஜர் சொல்லுது. அப்போ அண்ணாவும் கலைஞரும் பெரியாரை மன்னிக்கணும் காமராஜரை எதிர்த்து அரசியலே பண்ணாங்க. ரெண்டு திராவிட கட்சிகளுமே, பிறகு வந்த ரெண்டு திராவிட கட்சியுமே காமராஜர் எதிர்த்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து அவர்கள் அந்த ஆட்சியை ஒழிச்சிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. அது ரொம்ப நாள் உள்ளது. திருச்சி சிவா அவர்கள்லாம் வந்து பழைய திமுக காரர், வந்து காலகாலமாக இருக்கக்கூடியவர். அப்போ அது உள்ளே இருந்துக்கும் அவருக்கு அண்ணா கால அரசியல், கலைஞர் கால அரசியல், காமராஜர் கால அரசியல் எல்லாமே தெரியும். அப்போ உள்ளே வந்து தான் ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி, அது வந்து உயர்வு நவிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது வந்து வேறு மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன். அதாவது உள்ளிருக்கக்கூடிய அந்த கால வன்மம்னு எடுத்துக்கலாமா? வன்மம் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லல. பட் வந்து உள்ள எண்ணம் என்ன இருந்ததோ, அதாவது நீங்க பெருசு இல்ல, நாங்க பெருசு, எங்க தயவுல அவர் உருவானாரு, அவருக்காக நாங்க ஏசி போட்டு கொடுத்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஏசியில் இருக்கிறது ஒன்றும் குத்தம் கிடையாது, அது வந்து பெரிய கொலை குற்றம் கிடையாது. ஆனால் 70களின் இறுதியிலேயே வந்து காலமான காமராஜர் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஏசி கிடையாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து போகிறவங்களாம் அப்போ ஏசி இல்லாமல் காமராஜர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இன்றைக்கே ஏசி இல்லாமல் பல தலைவர்கள் இருப்பாங்க. ஒன்று ஏசி லக்ஸுரி கிடையாது, ஒன்று இன்றைக்கி வந்து வந்துருச்சு எல்லாருமே. இது பேட்டி கொடுக்கக்கூடியவங்க எல்லாமே ஏசிலாம் உட்காந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் மீட்லேருந்து எல்லாமே இதுக்கான விளக்கங்கள் மறுப்புகள் எல்லாமே அங்கே தான் ஓடிட்டு வச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஏசி வந்து ரெகுலர் ஆகிடுச்சு. ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, அவரால் முடியாதுன்னு சொன்னால் அது வந்து வேற ஒரு சென்ஸ் கொடுக்குது. அவர் எப்பவுமே தேடுவார் அப்படிங்கிறவர் நம்ம பார்த்துருக்கோம். அவர் எளிமையின் உருவமாக நம்ம இருந்திருக்காங்க. கண்கூட இது வந்து ஒரு கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயத்துக்கு வந்து பெரிய ராணுவ ரகசியம் கிடையாது. அவர் வந்து எளிமையாக தான் இருந்தாருங்கிறது எல்லாரும். சைரன் விளக்கு வேண்டாம்னு சொல்லி சொன்னவர், வீட்டுக்கு வந்து காசு வந்து அம்மாவுக்கு வந்து இவ்வளோ காசு போதும், உன்னை நான் காசு நான் இருந்தால் 4 பேர் பார்க்கறதுக்கு வெட்டியாக வருவான்னு சொன்னவர். இல்லை வாட்டர் கனெக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் பைப் கனெக்ஷன் இன்னைக்கு வந்து ஜல்ஜீவன்கிற ஸ்கீம்ல வந்து இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட்ல கொண்டு வராங்க. அன்னைக்கு வந்து வீட்டுக்கெல்லாம் பைப் வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு வந்தா போதும், சிஎம் வீடுக்குனால முதல்ல வந்து வரக்கூடாதுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு அவர் இறந்த போது அவர்கிட்ட வீட்டில் என்ன இருந்ததுங்கிறது அவருடைய உதவியாளர் வைரன் உட்பட பலர் எல்லாமே எடுத்தாங்க. ஒரு 4 வேட்டி 2 அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அவர் வங்கியில் வந்து பல ஆயிரம் கோடி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இது மாதிரி வேறு சந்தர்ப்பத்தில் வேறு சொல்லிட்டு வந்து அதுதான் ஜோதிமணி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க.
அது மாதிரி அவதூறு பிரச்சாரத்தினால தான் அன்னைக்கு வீழ்த்தினாங்க, கட்டுக்கதைகளால் அதனால தான் பண்ணாங்க. அதை வந்து இன்னைக்கும் தொடர்றாங்க அப்படின்னு இதைத்தான் நான் குறிப்பிட்டு காட்டுவேன். அதாவது ஏற்கனவே ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இவங்க வந்து நமக்கு வந்து கதைக்காக மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் இந்த ஹிந்துத்துவா தவிர வேற எந்த முரணும் கிடையாது. உங்களுக்கு அது ஒன்று தான் வந்து நீங்கள் சொல்லலாம். அதுலேயுமே கூட நீங்கள் அவங்க வந்து அதுவும் அவங்களும் இந்த மாதிரி கணக்கு தாங்கிற நான் வேற ப்ரூவ் பண்ணுவேன், அது வேற ஒரு டிபேட். பட் அப்போ அந்த இடத்துல வந்து திமுக வந்து நம்முடைய கொள்கையில் நமக்கு ஆகாத ஒரு கட்சி அப்படின்னு அடிமனசில் நினைக்குது. அதோடைய வெளிப்பாடு இந்த மாதிரி பழந்தலைவர்களுக்கு வந்து வெளியில் வார்த்தையாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று, கலைஞருடைய கையை பிடிச்சிக்கிட்டு நீ தான் வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னார் அப்படின்னு. இது 2 பேர் தனியாக இருக்கும்போது நடந்திருக்கலாம். நம்ம வந்து அதுக்கு ப்ரூஃப் கிடையாதுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருமே இல்லை. அப்போ யாருக்கு இதே மாதிரி தான் காயிதே மில்லத்துக்கும் சொன்னாங்க. காயிதே மில்லத்துக்கு நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா கலைஞருடைய கையை பிடிச்சிட்டு வந்து நீ தான் வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கணும், தமிழ்நாட்டை பார்க்கணும். இப்போ இறந்து போனவர்கள் எல்லாருமே கலைஞர் மட்டும்தான் கேட்டாங்க அப்படின்னா அது என்ன கணக்கு அப்படிங்கிறது. அது இறந்து போன பிறகே சொல்கிறாங்க அப்படின்னா இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து ஆமா இல்லைன்னு தெரியும், தப்பு கிடையாது. நம்ம வந்து கலைஞர் ஒரு மூத்த தலைவர் தான் மறுக்க முடியாது. அப்போ வந்து எங்களுடைய தலைவரை உயர்த்தி சொல்வதற்காக இன்னொரு தலைவர் வந்து வேற மாதிரி சொல்றது, அப்படி நாங்கள் தானே பார்த்துக்கிறோம், நாங்கள் தானே காமராஜரை கல்வி நாளாக கொண்டு வந்தோம், நாங்கள் தானே ஏற்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொண்டு வரது வந்து ஒரு நியாயமற்ற நடவடிக்கை. திரு சிவா அவர்கள் பேசுனது வந்து எந்த ஏற்புன்னு மட்டும் இருக்க முடியாது. துரதிருஷ்டவசமா என்னன்னா காங்கிரஸ் வந்து அதற்கு சரியான ரிபூட்டல் வந்திருக்குதா அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா. எல்லோரும் கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, கண்டிக்காத தலைவர் இல்லை. திருநாவுக்கரசர்ல இருந்து எல்லா தலைவருமே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள்லேருந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அது வந்து அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அதாவது உங்களுடைய கோர் ஐடியாலஜிலையும் உங்களுடைய முக்கியமான அடையாள தலைவர்களும் குறியீடாக காமராஜர் தான். நீங்கள் என்னைக்கு என்ன சொன்னாங்க, காமராஜர் ஆட்சி அமைப்பு தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதே காங்கிரஸில் ராஜாஜிலேருந்து பக்தவட்சலேருந்து பலர் இருந்தாங்கல்ல, ஓமந்தூரார்லேருந்து எல்லாருமே காங்கிரஸ் முதல்வர்கள் தானே. அப்போ நீங்கள் வந்து ஓமந்தூரார் ஆட்சி அமைப்போம், பக்தவத்சலம் ஆட்சி அமைப்போம், ராஜாஜி ஆட்சி அமைப்போம் சொல்லலாம், ஏன் காமராஜ் ஆட்சி அமைப்பு சொல்றீங்க? ஜோதிமணி எம்பி இப்போவே அவர் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. நாங்கள் காமராஜரை வச்சு தான் இன்னைக்கும் களத்தில் நிற்கிறோங்கிறத அட்ரஸ் அதை தான் சொல்கிறேன். அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய காங்கிரஸ் கட்சின்னா கூட அதற்கான முகமாக அடையாளம். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியிலேருந்து வெளியே வந்தவர், தனியாக வேற ஒரு கட்சி ஆரம்பித்தவர், அந்த மாதிரி எமர்ஜென்சி காலத்தில் ஒரு பெரும் வேதனையை அனுபவித்தவர், இந்திரா காந்தி அவர்கள் மீது ஒரு அவருடைய செயல்பாடு மீது ஒரு பெரும் அதிருப்தி வச்சிருந்தவர், பெரிய வேதனை வச்சிருந்தவர், அதெல்லாம். ஆனால் அடிப்படையில் அவர் வந்து காங்கிரஸ்காரர், அதில் நமக்கு வந்து குழப்பம் முடியாது. அப்போ அவரை வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதும், அவர் ஏசிக்காக வந்து விரும்பிட்டு இருந்தார் அப்படிங்கிறதும், அவருக்காக எல்லா இடங்களையும் பண்ணாங்கிறதும், கலைஞருடைய கையை பிடிச்சி கேட்டாங்கிறதும் வந்து இது ஏற்பில்லாத விஷயம். பெரிய ஆச்சரியம். 2வது ஆச்சரியம் ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை இல்லாமல் இருக்குது, ரொம்ப மைல்டாக வந்து ஏதாவது கோச்சுக்கிடுவாங்களோன்னு சொல்லுவாங்க, அந்த ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி. 2வது வந்து விஷயம் என்னென்னா திருச்சி சிவா அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறார். அந்த விளக்கத்தில் வந்து நான் சொன்னது சரி அப்படின்னோ, நான் சொன்னது தப்பு அப்படின்னோ, நான் வந்து இல்லாததை சொல்லிட்டேன் அப்படின்னோ, நான் இருந்ததை தான் சொன்னேன்னு சொல்லாமல் நான் எல்லோரையும் மதிக்கக்கூடியவன். உங்களுக்கு தெரியும், நான் அண்ணா வழியில் வந்தவன், கலைஞர் வழியில் வந்தவன், எல்லாரையும் மதிக்கிறோம். நான் யாரையும் வந்து எதிர்கட்சிகளை விமர்சிக்கும் போது கூட ஒரு கௌரவம் மாறாமல் விமர்சிக்கக்கூடியவன்னு சொல்லிட்டு அவர் தன்னிலை விளக்கம் வந்து தனக்கு கொடுத்தாரே தவிர அந்த பேச்சு கொடுத்தாராங்க இருக்கிறது. அப்போ ஒன்று அந்த பேச்சுக்கு அவர் வருத்தம் தெரிவிக்கலை, ஒன்று அந்த பேச்சில் அவர் திருத்தம் சொல்லவில்லை. உங்களுக்கு புரியுங்களா? இல்லைங்க, அது வந்து நான் அந்த சென்ஸில் சொல்ல வரல, வேறு காமராஜருக்காக ஏசி போட்டார் கலைஞர் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டாக இருந்திருக்கும். ஏசி இல்லாமல் காமராஜர் தூங்க மாட்டார், ஏசி இல்லாமல் காமராஜர் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அது வேற விஷயம். உங்களுக்கு புரியுது? தமிழ் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். அதில் என்னென்ன திருச்சி சிவா அவர்கள்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை. அவரோட பேச்சில் வந்து ஒரு மாபெரும் கலைஞர், அவர் வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான பேச்சாளர், வந்து இலக்கிய நயத்தோடு பேசுறதுக்கு வந்து கேட்கணும், ஒரு பெஸ்ட் பார்லிமெண்ட், அது ஒன்று குழம்பு. ஆனால் அதுதான் சொல்ல வரேன், இது வந்து தெரியாமல் பேசியிருப்பாங்க, அது வந்து ஒரு டங் ஸ்லிப்ல ஒரு வார்த்தையில மாறிடுச்சு அப்படி நான் நினைக்கல. உள்ள இருந்தது அது பழைய திமுக காரங்களுக்கு, பழைய காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய அந்த உள்ள, அதுதான் திருச்சி வெளிச்சாமி போன்றவர்களுக்கு. அவரும் அந்த பழைய ஆள், அவர் பழைய காங்கிரஸ்காரர், அதே ஊருக்காரர். அப்ப அவங்க வந்து ஒரு கட்டத்துல இதே திருச்சி சிவாவும் இதே திருச்சி வெளிச்சாமியும் எதிரும் புதிருமா இருந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு காலத்தில் அவர் 2 பேருமே மல்லு கட்டியிருப்பாங்க. இப்போ 2 பேருமே நல்லா படித்தவங்க வச்சவங்கல்ல. அப்போ வந்து அன்னைக்கு அவருக்கு உள்ள இருந்தது தான் இன்னைக்கு அவரை எகிர வைக்குது. அப்போ நமக்கு என்னன்னா காமராஜருக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெருமைக்குரிய விஷயம். கல்வி நாளாக கலைஞர் தான் அறிவிச்சார், அது வரலாறு, அதில் யாருமே மறுக்க முடியாது. அவருடைய நாளை வந்து மாற்ற முடியாத அளவுக்கு அந்த ஜீவோல போட்டு அது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேவாக கொடுக்கணும் போட்டு அதை தெளிவு பண்ணார். அதில் வந்து குழப்பம் இல்லை. ஆனால் அன்றைக்கு காமராஜர் எதிர்த்து அரசியல் பண்ணாலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் ஜோதிமணி போன்றவர்களுக்கு வந்து அந்த கோபம் வருது. அப்போ திருச்சி சிவா அவருடைய பேச்சுக்கு ஒரு கடுமையான எதிர்வினை வரலைங்கிறது ஒன்று. 2வது வந்து அவருமே வந்து ஒரு திருத்தமோ ஒரு வருத்தமோ தெரிவிக்கலைங்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். செல்வப்பிரந்தை அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கணும், இதை நட்பு முரண் மாதிரி கொண்டு போறாங்க. அதாவது திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த சிக்கல் இருக்குங்க, தோழமை சுட்டுதல் சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே வந்து காமராஜர் எப்படி காங்கிரசின் ஐக்கானாக அடையாள குறியீடாக இருக்கிறாரோ அதுபோல பட்டியலினத்தவர்களுக்கு வந்து முதல் குரல் கொடுக்கக்கூடியவராக அண்ணன் திருமாவளவன் இருப்பார்.
அப்ப அவருக்கே வந்து வேங்கைவேல் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட்டு தோழமை சுட்டுதல் அப்படின்னு நம்ம வந்து ஏதாவது சொன்னா வேற என்னங்க செய்யறது, தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி போய் அது ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கு. அப்ப கூட்டணி வந்து நம்ம வந்து கலைஞரே சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து கொள்கை தான் வேட்டி மாதிரி, கூட்டணி வந்து துண்டு மாதிரி, துண்டை நாங்கள் தூக்கி போட்டு போகிறோம், வேட்டியை விட்ட முடியாது, கொள்கை தான். அப்போ காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய காமராஜர் அவரை கைவிட்டு விட்டதாங்கிற கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய ஒரு கடைக்கோடி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிற இடத்துல பட்டியலின மக்களுக்காக முதல் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே குரல் சொல்ல முதல் குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவங்க காம்ப்ரமைஸ். அப்போ நீங்கள் வந்து கூட்டணிக்காக எதை காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க, எதுக்கெல்லாம் சமரசமாக போறீங்க, ஒரு $1 மில்லியன் கேள்வி. சார், இந்த பேச்சு வந்து தொடரும் போது எமர்ஜென்சியை பற்றி பேசுகிறாரு திருச்சி சிவா அவர்கள். அதில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் உள்ள அந்த நேரத்தில் காமராஜர் அவர்கள் இருக்கும் வரை அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் வச்சுருந்தது கலைஞர் அவர்களுடைய அரசாங்கம் தான். அவர் திருப்பதி போகிறாருன்னு சொல்கிறப்ப நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், திருப்பதி போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் அவர் பிடிவாதமாக தவிர்த்ததாகவும் அந்த பேச்சில் கூட திமுக தான் காமராஜரை காப்பாற்றியது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரா? அதுல வந்து ஓரளவு உண்மை இருக்கலாம், நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபேக்ட் தெரியாது. ஆனால் ஓரளவு ஏன் அப்படின்னா ஆட்சியில் அவங்க இருந்தாங்க. நீங்கள் அது திமுக காப்பாற்றுனா திமுக அன்னைக்கு தமிழக அரசு வந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆட்சி இருந்துச்சு, அப்போ தான் கலைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல் கவர்மெண்ட் இருந்தது. ரொம்ப ஆச்சரியமா வந்து எம்ஜிஆர் அண்ட் கலைஞரோட நிலைப்பாடு அங்கே இருந்துச்சு. எம்ஜிஆர் வந்து எமர்ஜென்சி ஆதரித்தார் அந்த கணக்கில் அவங்களுக்கு. அப்போ கலைஞர் வந்து அவங்களுக்கு வந்து உடன்பட்டு தான் இருந்தாங்க. ரொம்ப கடைசியாக கலைக்கப்பட்டது, அவங்க வந்து ரொம்ப முரண்லாம் வரல. அப்போ அவங்க எல்லாம் ஒத்துழைச்சிட்டு இருந்தாங்க, போயிட்டு இருந்துச்சு, வந்துச்சு, எல்லாமே சேஃபாக தான் இருந்துச்சு. பட் வந்து 11th ஹவரில் ஒரு முரண் ஏற்படுத்தி ஆட்சி கலைக்கப்பட்டது. அது கொஞ்சம் ஷார்ட் டைமில் தான், வந்து ஒரு 2 வருஷம் ஆட்சியோ 1 வருஷம் ஆட்சியோ இல்லை, அது ஒரு 4.25 வருஷம் ஆட்சி தான் கலைக்கப்பட்டதுங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அவங்க ஆட்சியில் இருந்தாங்கிறனால காவல்துறை வந்து துப்பு கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி வந்து வேண்டாம்னு சொல்லிருக்கலாம். ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது போலீஸ் தான். நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது தமிழ்நாடு காவல்துறை தான். அப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு இப்படி உளவுத்துறை தகவல் கிடைச்சிருக்கலாம், அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், அதனால பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒன்றும் பெரிய நான் வந்து கலைஞர் வந்து இவருக்கு வந்து எதிராக ஒரு அநீதி அளித்தார்னு அரசியல் ரீதியாக நம்ம பேச முடியும், ஏதாவது ஒரு கணக்கில் உங்களுக்கு வந்து அவதூறான பிரச்சாரங்கள் பண்ணாங்க. பட் இந்த இடத்துல அவர் வந்து பிடிச்சி உள்ள வச்சு பார்த்தாருன்னா அவர் வந்து பெரும்பாலுமே அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தான் நம்ம கலைஞருடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சந்தர்ப்பங்களில் பேசும்போது சொல்லுவாங்க, அதாவது சங்கராச்சாரியாரை வந்து சிறைப்படுத்தினாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் இருந்தாருன்னா பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அளவுக்கு போகணும். அப்போ வந்து திராவிடர் கழகத்தில் வந்து தாலி ஏற்பு ஸ்கீம் வந்து பண்ணுவாங்க. அவங்க அந்த மாதிரி நம்ம தாலிங்கிறது ஒரு அடிமை குறியீடு சொல்லி அதை கலைஞர் ஏற்க மறுத்தார். அது வந்து கட்டுங்க கட்டாம போங்க, ஆனால் அறுக்கிறது வந்து ஏற்படும். அப்போ கலைஞர் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டார். ஒரு இடத்துல வந்து ஒரு நடுவில் ஒரு சமரசத்துக்கான சந்தர்ப்பம் இருந்தது, வெகுஜனத்துக்கான ஃப்ளக்ஸ் இருந்தது. அது வந்து ஓகேன்னா அது வந்து ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்க மாட்டார். நம்ம வந்து எங்கேயுமே கார்னர் பண்ணி போக முடியாமல் இருக்க மாட்டார். அது வந்து ஒரு இனப்பில் இப்படியும் போவோம் அப்படி போவோம், எது நல்லதோ அங்கே நின்றுக்கூடும் அப்படிங்கிறதா ஒரு கணக்கில். ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும், ஒரு அடம்பிடிச்சு போய் நிற்கக்கூடியவர்கள். அதில் வந்து ஒரு தன்னுடைய மாற்றிக்கணும்னா மாற்றிக்கிறது தயங்காதவர். அதனால வந்து காவல்துறை வந்து இவங்களுக்கு ஃபேவர் பண்ணிச்சு, காமராஜரை வந்து கைதுவாக தடுத்துச்சுன்னா அதை நம்ம ஏற்கலாம். வந்து அது ஒரு அபாண்டம், நம்ம வந்து முடிவு பெற வேண்டியதில்லை. முதல்வர் அவர்கள் இந்த சம்பவம் குறித்து ஒரு பதிவிட்டிருக்காரு. அதாவது இங்க வந்து நிறைய பேர் குளிர்காய நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையில வந்து குளிர்காய நினைக்கக்கூடிய தீயவர்களுடைய எண்ணத்துக்கு வந்து நீங்க வந்து பலியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லிஸ்ட் போடுறார். பெரியார் அவர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லி போட்டினார். இடைத்தேர்தலில் வந்து காமராஜர் அவர்கள் நிற்கிறப்ப அங்க வேட்பாளர் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா தான் சொன்னார். தமிழ் வளர்ச்சி நாளை வந்து அறிவிச்சது கலைஞர் தான். என்னுடைய கல்யாணத்துக்கு அவர் வயது முதிர்ந்த நிலையில கூட வந்து பாராட்டினார். அதை இன்னைக்கும் நான் வந்து ஒரு பெரிய பேரா கருதுறேன். அதனால ஒரு நல்ல ஒரு உறவுலையும் அவரை நாங்க பெருந்தன்மையா அவர் ஒரு இடத்துல வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு ஒரு பதிவிட்டிருக்காரு சார். ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த தர்ம சங்கடம் வந்து கட்சிக்காரங்களால தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதுதான் வந்து அவரே சொன்னது, நான் வந்து விடிஞ்சு எந்திரிச்சு பேப்பரை பார்த்தா யாரால எந்த பிரச்சனை வருமானு கவலைப்பட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. திரு ராசா அவர்கள், திரு பொன்முடி அவர்கள், திரு நேரு அவர்கள், இன்னைக்கு திருச்சி அவர்கள், இன்னும் பெரிய பட்டியல் கொடுத்துட்டே போகலாம். அவங்க ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி வச்சுட்டு போய் முதலமைச்சருக்கு வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடம். அதோட வெளிப்பாடு தான் அவர் வந்து குளிர்காய் நினைக்கிறார்கள் எப்பயுமே இருக்கு. எதிர்கட்சிகளோ மற்றவர்களோ இது மாதிரி செய்வாங்க, அதில் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். பிரச்சனை என்னன்னா இந்த விமர்சனம் எதிர்கட்சி பத்தி இல்ல, சொந்த கூட்டணி கட்சி பத்தி. அப்ப அவ வந்து இணக்கமா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி, அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் வந்ததுல. இப்ப இயல்பில் நீங்க வந்து எப்படியுமே நீங்க காங்கிரஸ்கார ஒருத்தரை பார்த்தா சார் நீங்க என்ன எதிர்வினை ஆற்றீங்கன்னு கேட்பீங்களா? என்னையவோ நீங்க மற்ற ஊடகவியலாளரோ கேட்கறதுங்கிறது வேற, நீங்க காங்கிரஸ்காரங்களே பார்த்து கேட்கறீங்க. ஆமாங்க இதை ஏற்க முடியாதுன்னு தானே சொல்லுவாங்க. ஜோதிமணி அவர்கள் யாருடைய தூண்டுதல பேசுறாங்க? திருச்சி வெளிச்சாமிக்கு பின்னணியில் யார் இருக்கிறா உங்களுக்கு புரியுங்களா? அவங்க காங்கிரஸ்காரங்க தானே. அவங்க பிஜேபி தூண்டுதல் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு ஏடிஎம்கே பின்னணி இருக்குன்னு சொல்ல போறீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? அப்ப குளிர்காய நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஏடிஎம்கே ஒரு பிரச்சனை நீங்க குளிர்காய்வீங்க, டிஎம்கே ஒரு பிரச்சனை ஏடிஎம்கே குளிர்காயும். ஆனா இந்த பிரச்சனையை உருவாக்குறது யார்? சொந்த கட்சிக்காரங்க.
இது ஒரு நாள் 2 நாள்ல, இது வந்து தமிழக முதலமைச்சரே குறிப்பிட்டிருக்காரு. இதை நம்ம பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கோம். அது நீதிமன்றம் வரைக்கும் போய், கண்டனங்கள் வரைக்கும் போய், கண்டெம்ட் வரைக்கும் போய், இந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப இவர்கள் வந்து நாம ஒன்று சொல்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இது வந்து ஒரு விமர்சனங்களை வைக்கும்போது பெரிய சங்கடம் வருது. முதலமைச்சருடைய தர்ம சங்கடம் புரிந்து கொள்ளக்கூடியது. கட்சிக்காரங்க புரிந்து கொள்வாங்களான்னு எனக்கு இதில் புரியல. திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து கட்சியிலிருந்து நீக்கினாங்க, சேர்த்தாங்க, நீக்கினாங்க. அவர் பேசின மாத்தினாரா என்ன? அதே ஸ்டைலில் தான் பேசி அவ்வளவுதான். அதனால வந்து அவர்கள் வந்து அப்படியே தான் இருக்கிறாங்க. முதலமைச்சருக்கு ஒரு சங்கடம். அவர் வந்து ஒரு பார்லிமெண்டரியனா, ஒரு ஜென்டில்மேனா நாம வந்து வேற ஒரு கணக்கு இடத்துக்கு நகரணும்னு பார்க்கிறார். அதை இவங்க விடுவாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா எல்லாருமே பிடிச்சி காலை பிடிச்சி அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு பார்த்தா கூட இவர்கள் காலை பிடிச்சி வரக்கூடிய இடத்துல தெரியுது இருக்காங்க. கூட்டணியில வந்து எப்பவுமே திமுக மீது பெரியண்ணன் மனோபாவம் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு விமர்சனம் எப்பவுமே திமுக மேல இருக்கு. அது கூட்டணியிலையும் இல்லாம இப்போ அதாவது கூட்டணி கட்சிகளோட ஐடியாலஜிலேயே அந்த பெரியண்ணன் மனோபாவத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றாங்களா திமுக பெரியண்ணன் மனோபாவத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டா திமுக இருக்காது, அதிமுக தான் இருக்கும். நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தா திமுக இன்னைக்குமே கூட்டணியில் வந்து ஒரு பெரியண்ணன் மனோபாவத்தோட இருந்ததில்லை. அதிமுக அப்படி இருக்கும். வாசன் அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு தயாராக இருந்தபோது எதனால் அவர் கூட்டணியில் சேர்க்கப்படலை அப்படிங்கிறதே தெரியாது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எல்லாம் ரெட்டலை சின்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. திரு வைகோ அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் வந்து கூட்டணியில் இல்லாமல் போனது மாதிரி நிறைய சங்கடங்கள் வந்து பாருங்க. பாஜகவோட கூட்டணி அமைஞ்சது இல்லைன்னு இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி வந்து கூட்டணியில் வந்து பெரிய சங்கடங்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணி வச்சவங்க நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட ஒரு மரியாதை கம்பேரிங் டு டிஎம்கே. ஆமாம், கலைஞரை பொறுத்தளவுக்கோ திரு ஸ்டாலினை பொறுத்தளவுக்கோ வந்து கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கல குறைய வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மூத்த அரசியல் தலைவர் சொன்னார், 2 பேருக்குமே நான் வந்து அரசியல் கூட்டணி வச்சிருக்கிறேன். 2 பேருக்குமே, அதாவது ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்கள் என்னன்னா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் செய்வார்கள். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. கலைஞர்கிட்ட நம்ம சொல்லிக்கலாம், அம்மாட்ட சொல்லவும் முடியாது. ஆனால் கலைஞரும் அவர் நினைக்கிறதான் செய்வார். நீங்க சொல்லிக்கலாம் அப்படிங்கிறனால கலைஞர்கிட்ட போய் நீ ரீச் பண்ணி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டா உடனே அவர் மாத்திர மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார். ஆனால் சொல்லிக்கலாம், அட்லீஸ்ட் சொல்லவாவது முடியும். அவ்வளோதான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்போ அதே மாதிரி வந்து கடந்த முறை 2006 நினைக்கிறேன், ஃபேம் நாட்டுறாங்க. அப்போ வந்து கூட்டணியில் யார் யாருக்கு எவ்வளோ சீட் இருக்கும்போது கிட்டத்தட்ட 63 சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க பெரிய அளவில். அப்போ சீட்டு தகராறு வந்து பெரிய அளவில் போய் 63 சீட்டு காங்கிரஸுக்கு கூட்டணியில் விட்டு கொடுத்தாரு. அப்போ வந்து அவர் சொன்ன வார்த்தை வந்து கூட்டணியில் சீட்டு யாரும் கொடுப்பதோ இன்னொருத்தர் எடுப்பதோ இல்லை, இருப்பதை பகிர்ந்து கொள்வதுன்னார். அப்புறம் 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 63 சீட்டு போய் 5 தான் ஜெயிச்சாங்க. பயங்கரமாக ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு சிங்கிள் இதில். அப்போ கூட அவர் வந்து 63 நாயன்மார்களாக சென்றார்கள், பஞ்சபாண்டவர்களாக வந்தார்கள் தான் சொன்னார். உங்கள் நம்பி எத்தனை சீட் கொடுத்தா எவ்வளோ சீட் ஜெயிச்சிங்க அப்படின்னு அவர் அது எள்ளி நகையாடலை. ஸோ அது மாதிரி வந்து டிஎம்கே பொறுத்தளவுக்கு கூட்டணியை வந்து இன்றைக்குமே பாருங்களேன், விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா, நீங்கள் 80% 90% சொல்கிறீங்களே, உங்களுக்கு கணக்கு தெரியுமான்னு கேள்வி எழுப்புறாரு. விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய கொடியை நாங்கள் ஏற்ற முடியலன்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட அசராமல் தமிழக முதலமைச்சர் எங்கே போனாலும் அவங்களை அரவணைச்சிட்டு போய் இப்போ கூட வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கூட எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சு அவர் வந்து அரவணைக்கிற போக்கில் வந்து நம்ம இருக்கிற கலைஞரோட இன்னும் பெட்டர், கலைஞரே பெட்டராக தான் இருந்தார், நோ டவுட். அவரோட இன்னும் பெட்டராக செயல்படுறாங்க மாற்றுக்கிறது. ஸோ வந்து காங்கிரஸை வந்து கூட்டணியை காலி பண்ணுறதுக்காக அவர் வந்து திமுக அப்படி தூண்டி விடுதுங்கிறதுல அந்தந்த தனி நபர்கள் திரு பொன்முடி அவர்களுடைய பேச்சு தான் காரணம், அதற்கு பின்னாடி வந்து ஸ்டாலின் காரணம் அப்படி யோசி. ஆராசா அவருடைய சர்ச்சை பேச்சுக்கு ஆராசா தான் காரணம், அதுக்கு பின்னாடி இருந்து இன்னொருத்த தூண்டி விடுறாரு நம்ம ஏற்கலாம். நம்ம வந்து ஏன்னா இவரெல்லாம் சுயம்புகள், இவங்கெல்லாம் வந்து திரு பொன்முடியோ திரு ஆராசாவோ திரு நேருவோ திருச்சிவாவோ குழந்தைகள் கிடையாது, இள வயது கிடையாது. அவர்கள் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க, மேதாவிகள், நல்லா படித்தவங்க, அவங்களுக்கு நல்லா விவரம் தெரியும். அதனால இன்னொருத்தர் தூண்டல் கிடையாது. அப்போ இவர்களுடைய பேச்சு கூட்டணிக்கு குந்தகம் விளைக்கிறால் அது அவர்களுடைய பிழை. இதற்கு வந்து திமுகவுடைய ஐடியாவே தாங்கன்னு நான் அதை ஏற்கல. கூட்டணியை அவங்க அரவணைச்சு போகக்கூடிய கட்சி தான் நான் நம்புறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா காலத்தில் ஒரு அவதூறையோ இல்லை இது மாதிரியான ஒரு விவாதம் கூட ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்னு இன்னைக்கு தலைமுறை யோசிச்சிடக்கூடாது. காமராஜர் அவர்களுடைய எளிமைக்கு உங்களுடைய அந்த பறந்துபட்ட அனுபவத்தில் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா எவ்வளவோ சொல்லலாங்க. இந்த அணை கட்டும்போது, வைகை அணை கட்டும்போது அங்கே வந்து வைரமுத்து அழகாக குறிப்பிடுவார், நான் பிறந்த வீடையும் ஊரையும் நீங்கள் பார்க்கணுன்னா வைகை அணைக்குள்ளே முங்கணும் பார். ஏன்னா நீர்ப்பு பிடிப்பது போல பல கிராமங்கள் வந்து காலி செய்ய வேண்டிய ஆச்சு. நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் என்எல்சியில் வந்து கிராமங்களை காலி செய்ய சொல்கிறாங்கன்னு அண்ணன் சீமான் உட்பட பலர் வந்து சண்டைக்கு வராங்க. காமராஜர் காலி செய்ய சொன்னார். அப்போ வந்து அந்த மக்கள் அப்பயும் சண்டைக்கு போனாங்க, அது வந்து எங்களை காலி செய்யணும். அப்போ வந்து காமராஜர் பெருந்தன்மையோடு ஒரு 5 கிராம மக்கள் சண்டைக்கு வருவாங்க, ஆனால் அது 5 மாவட்ட மக்கள் பலனடைவாங்க. நம்ம அப்படி தான் யோசிக்கணும்னு சொல்லி சொன்னார். இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன பெரும் கனரக தொழில்கள் இருக்குமோ அது அத்தனையுமே இங்கே கொண்டு வந்து சேர்த்தார்.
ஒன்று பாக்கி இல்லாமல் இங்கே ஆவடியிலேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அது வந்து நேருட்ட தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி சுதந்திர கால போராட்ட வீரர் அப்படிங்கிற எல்லா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை பண்ணுச்சு. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்ந்து. ஆக்சுவலாக காமராஜர் காலத்தில் தெற்கு தான் வளர்ந்தது, வடக்கு தான் தேய்ந்தது. இன்னைக்கு வரைக்கும் அங்கே பெரிய நிறுவனங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? எல்லாமே இங்கேருந்து உருவாக்கப்பட்டது தான். இந்தியன் பேங்க் தமிழ்நாட்டில் இருந்துச்சு, எல்ஐசி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, ஆயுத தொழிற்சாலை இங்கே இருந்துச்சு, துப்பாக்கி தொழிற்சாலை இங்கே இருந்துச்சு, போட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை இங்கே இருந்துச்சு, என்எல்சி இங்கே இருந்துச்சு. எல்லாமே காமராஜர் காலத்தில் உருவாக்கப்பட்டது தானே. அப்போ எதெல்லாம் தமிழ்நாட்டின் அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுடைய ஐக்கானாக இருக்குதோ அதெல்லாம் அவர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இப்போ நேரு அவர்களுடைய அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுல தமிழ்நாட்டில் பெரும்பங்கு காமராஜர் பிடுங்கி வாங்கினாரு. அவர் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி வாங்கினார். ஒன்றும் பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் எவ்வளோ முடியுமோ வாங்கினார். எந்த இடத்துலையுமே குறை வைக்காம. அது நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன போல சைரன் கார் கூட வேண்டாம்னு சொல்லி நினைச்சவர். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சவர். அப்போ எளிமையில் வந்து தன்னோட போட்டி போட்டவளை அமைச்சர்களை சேர்த்துக்கிட்டவர். உள்ளே மாநில தலைவருக்கான போட்டி, அகில இந்திய தலைவருக்கான போட்டியில் நடக்கும்போது கூட இருந்து அவங்களுக்கு எதிர் நிற்கிறவங்க மாற்று அவங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டார். இது வந்து வெளிநாடுகளில் பெரிய வியப்பாக தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய விஷயங்கள். அப்போ அவர் எளிமைங்கிறது அவருடைய அடையாளம். அவர் வந்து இறந்த போது என்ன இருந்தது? 4 வேட்டி 4 ரூபா காசு, அவ்வளோதான். ஒரு கண்ணாடி. இன்னைக்கு கூட திருமலை பிள்ளை வீடை பார்க்கலாம். அந்த வீட்டை பார்த்துட்டு ஏழை பங்காளின் பங்களாவை பாருன்னு சொன்னாங்க. அது வாடகை வீடு. அந்த வாடகையை காங்கிரஸ் கட்சி கட்சி. உங்களுக்கு புரியுங்களா? அவர் வந்து எளிமைன்னா அது வந்து மறுபெயர் வந்து நீங்கள் காமராஜ் சொல்லலாம். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. எதுக்குமே பதறாமல், எதுக்குமே சிதறாமல், எந்த இடத்துல உணர்ச்சிப்படாமல் எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லிட்டு போகலாம். 1 2 கிடையாது. அவர் வந்து அவருடைய நடை உடை பாவனை, ஒரு குடும்பம், திருமணம் செய்து கொள்ளாத தன்மை, அவர் சுதந்திரத்துக்காக போராடிய தன்மை, சிறையில் இருந்த தன்மை, எல்லாமே. அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தோல்வி அடைஞ்சா கடுமையான விமர்சனங்கள் எழுப்பியிருக்கு. கலைஞர் அவர்கள் கடுமையான சோற்றால் அடித்த பிண்டங்கள் சொல்லியிருக்கார். வாழை மட்டை போல இருக்கிறான், சொரணை ஏற்றுக்கிறான், நிறைய விமர்சனம். காமராஜர் ஒரு வார்த்தை சொன்னது. ஒரு சின்ன பிள்ளை தோற்கடிச்சிருச்சு, அமைதியாக இருந்தது. அடுத்து ஒரு பை எலெக்ஷன் வச்சு அங்கே போட பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு அப்படியே அவர் வந்து ஜனநாயகத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இந்திரா காந்தி தான் வளர்த்த பிள்ளை இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த போது நாடு இப்படி பாலானது. நம்ம கட்சின்னு அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? ஒரு தோழமை சுட்டுதல் முயற்சிக்கோ நம்ம வந்து பரவாயில்லன்னு சொல்லி அதுக்கு ஒரு வந்து இல்லை அந்நிய நாட்டு சதி இருக்கு. இந்திரா காந்தி அவர்கள் தான் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாது உள்நாட்டில் பயங்கர கலவரம் ஏற்படுது, சதி நடக்குது, அதனால இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்து ஏற்க முடியாது. ஜனநாயகம் இதுக்காகத்தான் நாங்கள் போராடணும். ஜனநாயகம் வேணும்னு சொல்லி வெள்ளையன் அடிமை. அப்போ வெள்ளையன் அடிமையாப்படுமா நான் அடிமைப்படுத்துவேன்னு என்ன அர்த்தம்? நம்மளே ஒருத்தர் பண்ணுறதா அப்படின்னா எமர்ஜென்சி கடுமை. இத்தனைக்கு எமர்ஜென்சி அரசமைப்பில் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு அரசமைப்பு இல்லாத விஷயம் இல்லை. எமர்ஜென்சி அரசமைப்பில் இருக்கு. அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதை ஏற்காமல் மனநொந்து விரும்பி இருந்தார். அப்போ வந்து அவர் உண்மையான ஜனநாயகவாதியாக இருந்தாருங்கிறதுக்கு நம்ம இன்னும் 100 உதாரணம். தமிழறி மணியன் அவர்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவாங்க. அது வந்து எல்லாரும் கண்கூடாக பார்த்த விஷயங்கள். எளிமை, அடுத்தவர்களை அரவணைத்து கொள்கிற போக்கு. குருமூர்த்தி அவர்கள்லாம் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. இந்த பக்கம் ஜனசங்கத் மாதிரியான இடங்கள்ல இருந்தவங்கலாம் உங்களுக்கு புரியுங்களா? பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைகளா சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருந்தபோது தான் அவங்களுக்கு பழக்கம். எவ்வளவு பேர் நீங்க சொல்லலாம். இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணார். எல்லாரையுமே அவர் அரவணைச்சு போவங்கள அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவருக்கு நாடு மிக முக்கியமானது. அந்த ஏன்னா அவர் சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்தவர்ல, அடிமை இந்தியாவை பார்த்தவர். அப்ப எதற்காக சிறை சென்றோன்னு அவருக்கு தெரியும். அப்ப ஜனநாயகம் எப்படி இருக்கணுங்கிறது தெளிவு இருந்துச்சு. அப்பதான் அந்த டெமோக்ராட் அவர் வந்து ஆட்சியில் இருந்துட்டு வெளியே போய் கேப்லான்னு கொண்டு வந்தவர் சார். காமராஜர் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்சிக்காக எவ்வளவு அடிக்கடி நடக்கும், ஆட்சியில் பங்கு வேணும், கூட்டணி ஆட்சி கொடுங்கன்னு புதிய தமிழகம் வரைக்கும் கேட்குது. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட அந்த கட்சிகள். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, எனக்கு வந்து ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்சியிலேருந்து விலகி போய் கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி கிளம்பினவர் சார். காமராஜர் பிளான், கே பிளான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கற்பனை பண்ண முடியுமா? அதை இனிஷியேட் பண்ணவர். இனிஷியேட் பண்ணனால வெளியே அன்னையோட தமிழ்நாட்டை நல்லாச்சு போச்சு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. காமராஜர் வந்து இருந்திருக்கணும், ஆட்சியை தக்க வைக்க இருந்திருக்கணும், அவர் மாட்டு கட்சி வளர்க்கிற போயிட்டாரு, ஆட்சி போயிருச்சு அப்படின்னு கவலைப்படுவாங்க. அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு தியாகியா இருந்தவர் யார் விடுவா? யார் யாருப்பா? காமராஜரை பற்றி சொல்லிட்டே போகலாம். புத்தகங்கள் 1000 இருக்குது, படம் இருக்குது, உங்களுக்கு எங்கே சம்பளம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு தூசியும் அண்ட முடியாத ஒரு நெருப்பு, ஒரு சூரியன். இந்த சர்ச்சை கூட்டணிக்கு ஏதாவது பங்கம் விளைவிக்குமா அப்படிங்கிறத இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய ஒரு கண்டனத்தையோ இல்ல ஒரு பெரிய எதிர்ப்பையோ இதுவரை தெரிவிக்கல. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதுல வந்து மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தையிலிருந்து மூத்த தலைவர் திரு சிதம்பரத்திலிருந்து யார் ஒருத்தரும் இதை முடிவெடுக்க முடியாது. அகில இந்திய தலைமை சொன்னா இன்னமும் 4 திட்டு வாங்கினா கூட கூட்டணியில் இருப்பாங்க. அகில இந்திய தலைமை சொன்னா இதை இன்னும் பூதாகாரமாக்கி வெளியே விடுவாங்க. அப்போ வந்து அகில இந்திய தலைமை சொல்வதை தான் அங்கே செய்ய முடியுமே தவிர தே கேன் பி எ மேனேஜர்.
அவர்கள் வந்து இல்லை மாநிலத்தில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் இனிஷியேட் பண்ணி நீங்கள் சொல்ல முடியாது. தே கேன் ஒன்லி பாஸ் த மெசேஜ். இவர்கள் மெசேஞ்சராக ஒரு செய்தியை பாஸ் பண்ண முடியும். அகில இந்திய தலைமை சொல்வதான். ஸோ கூட்டணி உடையுமா தொடருமா அப்படின்னா அது வந்து திரு ராகுல் காந்தி கையில், திருமதி சோனியா காந்தி கையில் இருக்கிறத தவிர இங்கே இருக்கக்கூடிய எந்த தலைவர் கையிலுமே இல்லை. முதல்வர் அவர்களுடைய இந்த பதிவிலேயே வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பீர்னு ஒரு வார்த்தையை வந்து சேர்த்திருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு தேதிக்கு சோசியல் மீடியாலையும் சரி, பல பதிவுகள்லையும் சரி, மோதிக்கொள்ளக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் அதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மோதல் போக்கு இருக்கு இல்லையா, இந்த மோதல் போக்கு வந்து அங்காளி பங்காளி சண்டை தான் சரியாயிக்குவோம் அப்படின்னு நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. அதான் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லையே. அது கடந்து போக முடியாதுன்னா கூட்டணி தேவைப்படுது. கடந்து போகக்கூடாது, கூட்டணி தேவைப்படுது. என்ன செய்யுது, நம்ம வந்து சில விஷயங்கள் ரைட் ஓகே அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக பேசி, நேராக பேசி, சமரசமா பேசி, தேர்தலுக்காக தலைவரை விட்டுருவாங்களா காங்கிரஸ்? எதனாலும் விட வேண்டிதான். எல்லா கட்சியிலுமே அப்படி சொல்ல முடியும். நான் வந்து காங்கிரஸ்க்காக இந்த இடத்துல காங்கிரஸ்க்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்ம ஏறி அடிப்போங்கிற இடத்துல நான் இல்லை. நம்ம வந்து எல்லா கட்சியிலுமே சமரசம் செய்யாத கட்சி கிடையாது. கூட்டணிங்கிறதே சமரசம் தானே. கூட்டணிங்கிறதே சமரசம் தானே. அதில் உங்களுக்கு வந்து அப்புறம் நீங்கள் அந்த சமரசமாக இந்த சமரசமானு இருக்கு. வெளியில் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க, அரசியல் நிரந்தர பகைவரும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லைன்றாங்க. அதெல்லாம் எல்லாமே சமரசம் தான். பட் வந்து இவர்கள் தொடர்வார்களா பிரிவார்களாங்கிறது அகில இந்திய தலைமையிட்ட தான் இருக்கு. இவங்க சோசியல் மீடியாவில் சண்டை போடுறவங்க நம்ம யாரும் அந்த ஐடிவிக்குன்னு கிளம்பி நீ மட்டும் ஒழுக்கமானு கிளம்பிடாதீங்கப்பா அப்படின்னு அது வந்து அது விரிசலை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா தப்பு நம்ம பக்கம் முதல்ல. அப்போ வந்து அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அப்போ முதலமைச்சர் வந்து ஒரு சமரசம் பண்ணி முடிச்சிருக்குங்கப்பா அப்படின்றார். அப்போ வந்து செல்வ பெருந்தகையை புரிஞ்சுக்கிட்டு அவர் சமாளித்து கொண்டு வர. அப்போ கீழே இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது உணர்ச்சி பேசி அதற்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாலு உங்களை மாதிரி யாராவது பேட்டி ஏதாவது கேட்டு அதில் ஏதாவது சண்டை வந்துடக்கூடாதுனால அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு முதலமைச்சராக அவர் செய்கிறது சரிதான். சீனியர் பர்சன் காங்கிரஸில் திருச்சி வேலுச்சாமி ஐயா அவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காரு. திமுகவை நோக்கி தான் அந்த கேள்விகள் டைரக்டாக இருக்குது. நீங்கள் கேட்குறீங்க தனியாக ஜெயிக்க முடியுமான்னு காங்கிரஸை. காங்கிரஸ் நாங்கள் கேட்குறோம் எங்களையும் விடுதலை சிறுத்தைகளும் இல்லாமல் உங்களால் தனியாக ஜெயிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கு. ரெண்டு விஷயம். விடுதலை சிறுத்தையில் எதுக்கு கூட்ட சேர்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு விடுதலை சிறுத்தையில் என்ன சம்பந்தம்? உங்களையும் விடுதலை சிறுத்தையிலையும் சேர்த்து வச்சதே திமுக. நீங்கள் விடுதலை சிறுத்தையோட என்னை கூட்டணியில் இருந்தீங்க? விடுதலை சிறுத்தைகள் பாஜகவோட கூட்டணியில் இருந்திருக்கு. உங்களோட கூட்டணியில் சேர்த்ததே திமுக. திமுகவோட இருந்ததுனால தான் நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்தீங்க. அப்புறம் நீங்கள் என்ன நாங்களும் விடுதலை சிறுத்தை நாங்கள் இல்லாமல் வர முடியுமான்னு கேட்க வேண்டியதானே. நாங்களும் விடுதலை சிறுத்தை இல்லாமல் எது கேட்குறீங்க? அதுக்கு ஒரு துணை வந்து எனக்கு கொஞ்சம் பக்கத்து இலைக்கு கொஞ்சம் போடுங்க. அது என்ன கணக்கு? ரெண்டாவது, திமுக தலைவர் யார் கேள்வி எழுப்பினார் இந்த மாதிரி உங்களால் தனித்து போட்டியிட முடியுமா? யார் கேள்வி எழுப்பினார்? இவரா ஒரு கேள்வி. சோசியல் மீடியாவில் யாரோ 4 பேர் சொல்லுது, இவரா ஒரு கேள்வி எழுப்பி நீங்கள் போட்டிட முடியுமா? நான் சொல்கிறேன் உங்களால் ஆட்சிக்கு வர முடியுமான்றார். அப்படி வாங்க. இது வந்து இங்கே ஏன் கேட்குறீங்க? திரு ஸ்டாலின் ஏன் கேட்குறீங்க? நீங்கள் வந்து சேனல் ஏன் அகில இந்திய தலைமைக்கு சொல்லுங்கள். நம்ம இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, அதனால் திமுக ஆதரவு கொடுக்க வேண்டாம் சொல்லுங்கள். யார் தடுத்தா? உங்களுக்கு தேவையான எம்பி கிடைச்சாச்சுல, அது வந்துருச்சு. சட்டமன்ற தேர்தல் தான், நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுல்ல. நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், சண்டை போடுங்க. எப்படி கிடைச்சு அடுத்த முறை பார்லிமெண்ட்டில் வேணால் நம்ம திரும்பி ஒன்று அலைன்ஸ் வச்சுக்கிடுவோம். அப்போ நீங்கள் அகில இந்திய தலைமைக்கு சொல்கிறது நீங்கள் எதுக்கு பொது வெளியில் சொல்லிட்டு இருக்கிறீங்க? உங்களை யார், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரா, இல்லை திருச்சி சிவா சொன்னாரா? யார் சொன்னால் வந்து நாங்கள் இல்லாமல் வந்து உங்களால் எம்எல்ஏ ஆக முடியாது, நீங்கள் உங்களால் ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது யார் கேட்டா? இவரை எங்களை கேட்குறீங்கல்ல அப்படின்னு இவரா கேட்டு செய்தியாளர் கேட்டார்னா செய்தியாளருக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் கேட்குறதுக்கு ஏன் அவர் திமுகவை திட்டணும்? அப்போ அதுதான் நான் சொன்னேன். முதல் கேள்விதான். திருச்சி சிவா அவர்களுக்கு உள்ள என்ன இருந்துச்சு? பழைய திமுக காரர். திருச்சி வேலுச்சாமிக்குள்ள என்ன இருக்கு? பழைய காங்கிரஸ்காரர். இவ்வளவுதான். அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து அதுவாக எந்திரிச்சு வெளியே வருது. ஆனால் அதனால எது நடக்க போதான்னு அது நடக்க போகிறது. ஆனால் கணக்கெல்லாம் வச்சு சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து இத்தனை பேர் இருக்கோம், சட்டமன்ற உறுப்பினர்களா 17 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் சொல்லி தனித்து போட்டிடுங்க. 234 எம்எல்ஏ நீங்க வாங்க. யார் உங்களை வேணான்றா? காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிட்டு 234 எம்எல்ஏ கூட ஆட்சி பிடிக்கட்டும். யார் வேணான்றா? நீங்க தான் பலுவான கட்சியாச்சே. இல்ல உங்க தலைமையில் ஒரு கூட்டணி வச்சுக்கோங்க. நீங்க தான் விடுதலை சிறுத்தை சேர்க்கணும், விடுதலை சிறுத்தையோட கூட்டணி வச்சுக்கோங்க. யார் வேணான்றா? திமுகவுக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி இல்லை எங்களை விட்டால் அப்படின்னா நீங்களே ஆட்சி அமைச்சிட வேண்டியதானே. திமுக வேணா நாளைக்கு பாவம் வெளியிலிருந்து ஆதரவு தரட்டும். விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரஸ் சேர்ந்து ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி 2014 அமைச்ச மாதிரி திரும்ப ஒன்று அமைங்க, ஆட்சிக்கு வாங்க. யார் வேணான்றா? அண்ணன் திருச்சி வேலுச்சாமி தமிழக முதலமைச்சராக வரட்டும். யார் வேணான்றா? இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் இழுக்கிறது காரணம் அதைத்தான் ஏன்னு கேட்கிறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து அவருக்கு என்ன தேவையோ அவர் பார்த்துக்கூடார். பக்கத்தலைக்கு பாயசம் கேட்க மாட்டார். அவருக்கு இடத்துல கரெக்டாக இருக்கிறார். அவருக்கான பாயசத்தை அவர் கேட்டுகிட்டே வர்றார். உங்களுக்கு விழக்கூடிய 4 ஓட்டுல 1 ஓட்டு விடுதலை சிறுத்தைகள் ஓட்டா இருக்கும்னு அவர் என்னதை இன்டைரக்டா சொல்லணுமோ அதை சொல்லிட்டார். அவருக்கு என்ன வேணுமோ அது இன்டைரக்டா கேட்டார். அவர் வெரி ஸ்மார்ட். தமிழக முதலமைச்சர் வெரி ஸ்மார்ட். அவங்க 2 பேருக்கு என்ன பேச்சு என்னங்கிறது புரிஞ்சிருச்சு. திருச்சி வேலுச்சாமி இருக்கு அந்த பக்கம் இருக்கிறார்.
சார், இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தா கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தொடர்ந்து கம்யூனிஸ்ட் ஆகட்டும் டிமாண்ட் வச்சாங்க. எங்களுக்கு இந்த தடவை வந்து போன தடவை மாதிரி வந்து கூட்டணியில் வந்து சீட்டுகள் அதிகமாக வேணுங்கிற டிமாண்ட் இருக்கு. அதே நேரத்தில் விமர்சனம் கடுமையாக இருந்தது. விடுதலை சிறுத்தைகளும் எங்களுக்கும் நிறைய மன நெருக்கடிகள் இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு இது வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தேர்தலை நோக்கி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? கட்டாயம் மூவ் ஆகும். ஆனால் வந்து அது என்னவா விடியும்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து அழுத்தம் திமுகவுக்கு இருக்கு, அதில் சந்தேகம் இல்லை. மதிமுக கட்டாயம் ஒரு பெரிய பிரச்சனை. 12 சீட் இருந்தால் தான் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். 12 சீட் இல்லை, 12 சீட்டு சொந்த சின்னத்தில், உதயசீரன் சின்னத்தில் கிடையாது, சொந்த சின்னத்தில் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த சிக்கல் போன முறை அவங்க வந்து உதயசீரன் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அப்போ வந்து அந்த ஒரு சிக்கல் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்டாயமாக கூட கேட்கும். அவங்களுக்கு வந்து 6 கொடுக்கப்பட்டது, 4 வென்றாங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் 10 கேட்பாங்க. அட்லீஸ்ட் அப்போ அவர்களுக்கு 10 கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சமாக கூட கொடுங்கன்னு மற்ற 2 பேர் 8வது கேட்பாங்க. 6 வாங்கிட்டு இருந்த 2 கம்யூனிஸ்ட் சொல்லி 8வது கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அந்த பக்கம் 12, இந்த பக்கம் 8, அப்புறம் இவருக்கு வந்து ஒரு 10 அப்படின்னு அப்புறம் காங்கிரஸ் வந்து கேட்கணும். அவங்களுக்கு வந்து 25 சீட் கொடுத்தீங்க, எங்களுக்கு வந்து கூட கொடுங்கன்னு கேட்கும். அப்போ இது மாதிரி ஒரு நெருக்கடி திமுகவுக்கு இருக்குது. அதையும் விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது. அதனால தான் அவங்க வந்து கமலஹாசன் கட்சியை உள்ள எடுத்து போகிறதோ, தேமுதிகக்கான துண்டு போடுறதோ, பாமக ஒரு பங்கை கொடுக்குறதோ, அது மாதிரி ஒரு பிளான் பி. அப்படிதான் ஸ்டாலின் அவர்களும் அரசியல் தான் இருக்கிறார். இவர்கள் எல்லாம் அரசியல் செய்வார்னு அப்புறம் அவர் அவிலா செய்வார், அவர் அதானே செய்வார். அப்போ அவருக்கும் தெளிவாக இந்த பக்கம் மூவார். அவர் என்னன்னா இந்த கூட்டணி தொடர விரும்புகிறார். தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை தொடர்பு அவருக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. இது வந்து வெற்றி கூட்டணி. 19, 21, 24 வெற்றி. அப்போ 26ல் மல்லுக்கட்டி நின்னாலும் வெற்றிடலாம். இன்னும் வந்து எதிரணி வந்து நம்மளை வெல்லும் அளவுக்கு வலுவாக இல்லை. நமக்கு வந்து ஒரு வலுவான எதிரணி அமைஞ்சிருச்சு, வெல்லும் அளவுக்கு இன்னும் வலுவாக வரல. இன்னும் அலையன்ஸ் வந்து ஃபுல் ஃபார்மில் வரல. அப்போ அது வரைக்கும் நம்ம பொறுத்து நம்ம அவசரப்படணும்னா அவர் எல்லாத்தையும் அரவணைக்க நினைக்கிறார். பட் இங்கே யாராவது வந்து வெளியே போவாங்க நினைச்சுன்னா அவர்கிட்ட பிளான் பியும் இருக்கு, அது வச்சிருக்கு. எடப்பாடி அவர்கள் ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோடு கூட்டணி சேர காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சாருக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு சார். 2026 பிப்ரவரி வரைக்கும் யார் அலையன்ஸும் உறுதி இல்லை, யார் எங்கே இருப்பாருங்க உத்தரவாதம் மாறிட்டே. நான் சொல்ல பிப்ரவரி வரைக்கும் கொண்டு போயிட்டேன். உங்களுக்கு ஏப்ரலில் போலிங் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து யாருனாலும் பிப்ரவரியில் தான் இறுதியாக, டிசம்பர் ஜனவரியில் தான் வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். இறுதியாகிறதே பிப்ரவரியில் ஆகும். அதனால் எங்கேனாலும் யாருனாலும் போவாங்க. நம்ம தேமுதிக நாங்கள் அப்புறமா முடிவு பண்ணி சொல்லுவோம், செப்டம்பருக்கு அப்புறம் சொல்லி சொல்லிட்டாங்கல்ல. விஜய் அவர்கள் வந்து இன்னும் முடிவு எடுக்கல. அவர் வந்து அதிமுக கூட மாட்டேன்னு சொல்லல, பாஜக கூட மாட்டேன்னு தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் தாவேக்கா கூட கூட்டணி நிற்க மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாருனாலும் யாரு கூடனாலும் போகலாம். அது வந்து இது வந்து உத்தரவாதமாக எதுவும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பெரிய கட்சி எதுவானாலும் இருக்கலாம். திமுக தவிர ஷேரிங் வந்து டஃபா இருக்கும். அப்படிங்கிறப்ப அது கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்துமா? இல்லை எப்போதுமே பிறகுதான் முடிவு செய்ய முடியும். அது வந்து நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க நேரலாம். ஆனா கூட்டணி கட்சிகள் வந்து அந்த அந்த ஒரு டிமாண்டை வச்சாங்கன்னா அது திமுக கூட்டணியில ஆரம்பத்தில் வைக்க மாட்டாங்க, தேர்தலுக்கு பிறகு வைக்க வாய்ப்பு இருக்கு, ரிசல்ட்டை பொறுத்து. ஏடிஎம்கே கூட்டணிலையும் தேர்தலுக்கு பிறகு வச்சா அவங்களுக்கு நல்லது, இப்ப வைக்காம தேர்தலுக்கு பிறகு கொண்டு போனா அவங்களுக்கு நல்லது. கூட்டணிங்கிற பேர்ல நிறைய நிர்பந்தங்களுக்கு உள்ளாடி திமுக வந்து ஒரு பக்கத்துல இருந்தாலும் திமுகவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் இப்போ வந்து காங்கிரஸையும் கொஞ்சம் நெருக்கடிக்குள்ள ஏற்படுத்தினாலும் இந்த தோழமை சுட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம், நட்பு முரண் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு வெளியே இருந்து பார்க்குறப்ப அது ஒரு விமர்சனம் ஆகுது இல்லை சார்? திமுக கூட்டணி அரசுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இவர்கள் வந்து இந்த நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் மாதிரியான ஒரு புதிய திட்டங்களை அறிவிக்கிறாங்க. கட்சிக்காரங்களையும் அமைச்சர் பெருமக்களையும் நம்பி பெரிய பெரிய பிரச்சனை தான் வருது, தினமும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு 4 மூத்த அண்ட் நல்ல பேர் வாங்கிய அரசு அதிகாரிகளை வந்து செய்தி தொடர்பு செயலர்களாக அறிவிக்கிறாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது, தமிழக முதலமைச்சருக்கு தெரியுது, திமுகவுக்கு தெரியுது. ஸோ கூட்டணி கட்சியில் எல்லாருக்குமே தெரியுது. அதனால அவங்க என்னென்ன நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்புகள்லாம் பதிவு பண்ணோம் அப்படின்னு ஆன் ரெக்கார்ட் சில விஷயங்கள் கொண்டு வரக்காக செய்கிறாங்க. அது வந்து கூட்டணி வந்து கடைசியில் சீட்டில் தான் முடியுமே தவிர கொள்கையினால கிடையாது. கொள்கையினால கோச்சிட்டு போனெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, சீட்னால கோச் போன நிறைய பேர் முன்னுதாரணம் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. Juicy, spark the happiness, quench your thirst naturally. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.